காதல் திருமணத்தில் எந்தவிதமான காதல் திருமணம் நன்றாக நீண்ட காலம் தொடர்ந்து கடைசி வரை செல்கிறது? எப்படிப்பட்ட காதல் திருமணம் விரைவாக நீதிமன்றத்துக்கு வந்துவிடுகிறது விவாகரத்து கோரி? எந்த காதல் திருமணம் சக்சஸ்ஃபுல்லாக முடிகிறது? எந்த காதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிறது என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். ஐ எம் அட்வொகேட் திருவேங்கடம். வெல்கம் டு மை சேனல் டைவர்ஸ் லா டெஸ்க். விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள், குடும்பநல வழக்குகள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காதல் திருமணத்தில் 2 வகைங்க. ஒன்று, நண்பர்களாக பழகி காதலர்களாக மாறி நீண்ட காலம் காதல் செய்து, அதாவது 3 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொண்டு காதல் செய்து அதன் பின்பு திருமணம் செய்து கொள்வது, அதுவும் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்வது. 2வது வகை குறுகிய கால காதல். 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்திற்குள் ஒருவருக்கொருவர் ஈர்ப்பின் அடிப்படையில் சரியான புரிதல்கள் இன்றி அவசரமாக பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் விரைவாக அவசர கதியில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். முதல் வகை காதல் திருமணம் நீண்ட காலம் நட்போடு பழகி காதலர்களாக மாறி திருமணத்திற்கு பின் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சரியான திட்டமிடல் செய்து பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து திருமணம் செய்பவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதில்லை. அதுவும் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்பவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதில்லை. ஒருவேளை பெற்றோர் சம்மதம் கிடைக்கவில்லை என்றாலும் திருமணத்திற்கு பின் அவர்களுடைய சரியான திட்டமிடலின்படி திருமண வாழ்க்கையை அமைத்து கொண்டு நல்ல முறையில் வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்களே ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அந்த திருமணங்கள் சிறப்பாக செல்கின்றன. முதல் வகை நீண்டகால காதலித்து பின்பு திருமணம் செய்து கொள்பவர்கள் சரியான திட்டமிடலுடன் குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், சப்போர்ட் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்காது, எதை சரி செய்ய வேண்டும் எதை சரி செய்யக்கூடாது, எதை விட்டுவிட வேண்டும் என்பதையெல்லாம் முழுமையாக பேசி நல்ல புரிதலுக்கு பின் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிய 3லையும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல ஜாப், நல்ல ஃபினான்சியல் கெப்பாசிட்டி எல்லாம் உருவாக்கி கொண்டு திருமணம் செய்பவர்கள் திருமண வாழ்க்கை பாதிப்பதில்லை. அதுவும் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமண வாழ்க்கை பாதிப்பதில்லை. 2வது வகை காதல் திருமணம் குறுகிய கால காதல் திருமணம். ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஈர்ப்பின் அடிப்படையில் பையன் நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்கான், பொண்ணு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் சரியாக புரிதல் இல்லாமல், முழுமையாக ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ளாமல், ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்குள் ஒரு காதல் ஏற்பட்டு பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமலும் யாருடைய அறிவுரைகளையும் கேட்டுக்கொள்ளாமல் அவசர கதியில் திருமணம் செய்து கொள்வது மிகவும் ஆபத்தானதுங்க. அந்த திருமணங்கள் பெரும்பாலும் நீதிமன்றத்தில் தான் வந்து முடிகிறது. விரைவாக, எவ்வளவு விரைவாக திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவ்வளவு விரைவாக நீதிமன்றத்திற்கு வருகிறார்கள். அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அலுவலகம் முன்பு, நோட்டரி அலுவலகம் முன்பெல்லாம் வைத்துக்கொண்டு அவசர கதியில் சிறிய வயதில் காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சில நண்பர்களின் தவறான அறிவுரையின் பேரில் அவசரமாக தான் தோன்றித்தனமாக திருமணம் செய்து கொண்டு விரைவாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஒருவரை பற்றி ஒருவர், அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர்களுடைய ஃபைனான்ஸ் கெப்பாசிட்டி என்ன, வேலைக்கு சென்று ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ஆவதற்கு முன்பாகவே அவசர கதியில் நண்பர்களின் தவறான அறிவுரையிலும் இவர்களுடைய தவறான முடிவிலும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்த திருமணங்களில் பெரும்பாலும் 99% விரைவாக நீதிமன்றத்துக்கு வந்து விடுகின்றன. திருமணத்திற்கு முன்பு காதலிக்கும் போது ஒரு ரியாலிட்டி இருக்குங்க, திருமணத்துக்கு பின்பு ஒரு ரியாலிட்டி இருக்கும். அதை எது எப்படி என்று சரியாக புரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுவும் நண்பர்களின் அறிவுரையில் அவருடைய சப்போர்ட்லையும் அவசரமாக வந்து வழக்கறிஞர்கள் அலுவலகம் முன்பு, நோட்டரி அலுவலகம் முன்பு, இல்லை ஏதோ ஒரு கோயிலின் முன்பு அனுமதி பெறாமல் கோயிலுக்கு முன்பு நின்று கொண்டு அவர்களை தாலி கட்டி கொண்டு திருமணம் செய்து கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அவசரகதியில் செய்த காதல் திருமணங்கள் எல்லாமே பெரும்பாலும் 99% தோல்வியில் தான் முடிகின்றன. ஏனென்றால் அவர்கள் காதலிக்கும் போது பெரும்பாலும் காதல் திருமணம் ஆரம்பத்தில் பொய்யில் தான் ஆரம்பிக்கும். ஒருவரை பற்றி ஒருவர் சொல்லும் அதிக பில்டப்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படிப்பட்ட திருமணங்கள் நீண்ட நாட்கள் ஆகும்போது ஒருவரை பற்றி ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு திருமணம் செய்பவர்கள் பிரச்சனை இல்லை. பொய்யில் ஆரம்பித்து பொய்யில் முடியும் திருமணங்கள், குறுகிய கால காதல் திருமணங்கள் விரைவாக பால்பட்டு அவருடைய வாழ்க்கையும் சீரழிந்து விடுகிறது. பெற்றோர்களுக்கும் மன உளைச்சல், திருமணம் செய்து கொண்ட காதலர்களுக்கும் மன உளைச்சல். அப்படிப்பட்ட காதல் திருமணங்கள் விரைவாக நீதிமன்றம் வருகின்றன. இந்த பதிவின் நோக்கமே
குறுகிய கால காதல் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். நீண்ட காலம் நட்பாக பழகி ஒருவரை புரிந்து கொண்டுங்கள். முடிந்தவரை பெற்றோரின் அனுமதியோடு திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி ஒருவேளை பெற்றோரின் அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் திருமணத்துக்கு பின்னிட்டு குறுகிய காலத்திலேயே பெற்றோரின் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்து அவர்கள் உடனடியாக உங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவசர கதியில் அவசரமாக காதலித்து அவசரமாக திருமணம் செய்து நீதிமன்றத்தில் வந்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எங்கள் அனுபவத்தில் அதை சொல்கிறேன். பல வழக்குகள் வருகின்றன. மாதம் ஒரு 5 விவாகரத்து வழக்குகள் வருகிறது என்றால் அதில் 2 வழக்குகள் காதல் திருமணங்கள் செய்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் அவசர கதியில் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் இந்த விவாகரத்தை நோக்கி அவசரமாக வருகிறார். கண்டிப்பாக உடனடியாக விவாகரத்து வேணும், என்னால் வாழவே முடியவில்லை, நான் எதிர்பார்த்ததொன்று நடந்ததொன்று, திருமணத்திற்கு முன்பு அவர் சொன்னதொன்று, திருமணத்துக்கு பின்பு நடந்து கொள்வதொன்று என்று ஒவ்வொரு வித காரணங்களை கூறுகிறார்கள். பெரும்பாலும் நீண்ட கால காதல் செய்து நீண்ட காலமாக பழகி நண்பர்களாக பழகி காதலர்களாக மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களுக்குள் தனிமையில் பேசி ஒருவர் புரிந்து அமைதியாக பேசும்போது அவர்களுக்குள் பிரச்சனையை தீர்த்து கொள்கிறார்கள். நீண்டகால வாழ்க்கையை திட்டமிட்டு சரியாக செல்கிறார்கள். குறுகிய காலத்தில் செய்து கொள்பவர்கள் அதில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை, ஃபினான்சியல் பொசிஷனை சரி செய்வதில்லை, எந்த இடத்தில் எப்படி போக வேண்டும், எங்கு அடுத்த கட்ட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சரியான திட்டமிடல் இல்லாமல் மாட்டிக்கொள்கிறார்கள். திருமணமாகி ஒரே மாதத்தில் விவாகரத்து கேட்டு வந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள். கடந்த வாரம் நான் ஒரு விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளேன். அந்த விவாகரத்து மனுவில் நான் பெண்ணுக்காக விவாகரத்து மனு தாக்கல் செய்கிறேன். பெண் காதலித்து சரியாக அந்த பையனை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் 6 மாதம் பழகியுள்ளார்கள். உடனடியாக திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த பையனுடைய அவசர ஆலோசனையின் பேரில் அவசரமாக திருமணம் நடந்து விடுகிறது. திருமணத்திற்கு பின்புதான் உள்ள ரியாலிட்டிலாம் தெரியுதுங்க. பையனுக்கு வேலை இல்லை, குடும்பம் சரியானது இல்லை, அவன் ஜாலியாக சுற்றுறது, செலவு செய்கிறது, சரியான படிப்பும் இல்லை என்பதெல்லாம் திருமணத்திற்கு பின்பு 1 மாதத்தில் அனைத்தும் தெரிந்து விடுகிறது. அதன் பின்பு இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று உடனடியாக முடிவெடுத்து உடனடியாக விவாகரத்தை நோக்கி வந்து விடுகிறார். இப்படிப்பட்ட திருமணத்தை சேர்த்தும் வைக்க வாய்ப்பில்லை. சரியான திட்டமிடல், சரியான புரிதல் இல்லாத ஒரு திருமணம். ஆகையால் தற்போது அந்த பெண்ணுக்கு திருமணமே செல்லாது. திருமணமாகி 1 வருடத்திற்குள் நாம் விவாகரத்து மனு தாக்கல் செய்தால் திருமணம் செல்லாது என்றுதான் நம் விவாகரத்து கோரி தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லியுள்ள பொய்யான சங்கதிகள் பொய்யாகவும் தவறாகவும் ஏமாற்றும் நோக்கத்தோடு கூறி திருமணம் செய்து கொள்வதால் அந்த திருமணம் செல்லாத திருமணமாக அறிவிக்க கோரி விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளேன். அவசரகதியில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன். இதனால் ஒரு சிலராவது தப்பித்து கொண்டால் அது நல்ல விஷயம். கண்டிப்பாக நண்பர்களாக பழகி நீண்ட காலம் காதலித்து 3 வருடம் 5 வருடங்கள் காதலித்து சரியான திட்டமிடலுக்கு பின்னிட்டு பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் செய்யுங்கள். அந்த வாழ்க்கை நீண்ட காலம் கடைசி வரை நிலைக்கும். பிரச்சனைகள் மிக குறைவாகவே வரும். பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய பெற்றோர்கள் முன்னுக்கு வருவார்கள். குறுகிய காலத்தில் காதல் திருமணம் செய்து கொள்பவர்கள் குறுகிய கால வாழ்க்கையாகவே அமைந்து விடுகிறது. முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். அப்படி யாரும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.